ரயில் தீ விபத்து குறித்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே பறக்கும் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக நமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தரமணி அருகே பறக்கும் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான தகவல்களை சொல்லுங்க மதி. இப்போதான் அதாவது நம்ம பார்த்த அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை வேளச்சேரியில் இருந்து கடற்கரை வரை பறக்கும் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்று காலை புறப்படுவது வேளச்சேரியில் இருந்து கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதாவது பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு முன்பாகவே ஏற்பட்டிருக்கிறது. ரயிலின் பின்புறத்தில் தீ விபத்து பார்க்க முடிகிறது. இது பார்த்தோம்னால் ஒரு பெட்டி முழுமையாக அதாவது தீ விபத்தில் எரிந்திருக்கிறது. அந்த ரயில் பெட்டியை பொறுத்த வரைக்கும் அதற்கு பின்னால் இருந்த 3 பெட்டிகளும் கலற்றப்பட்டு அந்த தீ விபத்து ஏற்பட்ட ரயில் பெட்டி மட்டும் அந்த ரயிலில் இருந்து தனியாக கலட்டிவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி இருந்த பெட்டிகள் அனைத்தும் முன்புறமாக பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி இருந்த 3 பெட்டிகளும் அந்த பறக்கும் ரயிலில் இருந்து கலட்டிவிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த தீ விபத்து ஏற்பட்ட அந்த பெட்டி மட்டும் தற்போது நிற்க வைக்கப்பட்டு அதற்கான அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நம்மளால் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் வந்து தீயணைப்பு வண்டிகள் தீயணைப்பு வீரர்கள் குவிந்து தீவிரமாக அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதியில் தான் தீ விபத்து பொதுமக்களும் வந்து ஏராளமானவர் இந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த வகையில் நம்ம பார்த்தோமேனால் ரயிலின் வந்து ஒரு பக்கத்தில் வந்து தீ அணைக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு புறத்தில் ஏற்பட்ட தீ தான் அணைக்க முடியாமல் அது இன்னும் எரிந்து கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அனிதா, உடனடியாக இந்த பகுதியில் வந்து இந்த மின்சார ரயிலுக்கான இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய அனைத்து கரண்ட் மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படுவது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த தீ விபத்து ஏற்பட சிறிது நேரத்துக்கு முன்பாகவே கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரயிலையும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து ரயில் போக்குவரத்து தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னால் தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாலும் முழுமையாக அந்த தீயினை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். மதியழகன், இந்த மீட்பு பணி இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம்? தீ வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வந்து முழுமையாக தீயை அணைக்க வேண்டும் என்பது முழுமையாகவே நம்ம அணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அதுவரை இந்த பணி நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். ரயிலின் வந்து உள்பக்கமும் சரி வெளிப்பக்கமும் சரி 2 பக்கங்களும் தீயணைப்பு துறையினர் என்று தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுமையாக அதாவது ஒரு பக்கம் மட்டும் தீயினி அணைவது என்பதும் அதை அணைக்கும் வரை இந்த தீயணைப்பு பணி தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மதியழகன், அந்த தீ விபத்து ஏற்பட்ட பெட்டியை பார்க்கும் பொழுது அங்கு இருக்கைகள்லாம் எரிந்தது போன்ற ஒரு சூழல் அங்கு வந்து நம்மளால பார்க்க முடியுது. அங்கு ஒரு பயணி கூட பயணிக்கவில்லையா? எப்படி அங்கு போகும் நேரத்தில் ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படி அந்த பயணிகள் தப்பித்தனர்? நிச்சயமாக நான் அதாவது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இன்று ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. இதனால் வந்து அரசு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வழக்கத்தை விட பயணிகள் கூட்டம் சற்று குறைவாகவே இருந்திருக்கிறது. அதன் காரணமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, எதுவும் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை என்று இதுவரை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு அதாவது இன்னும் எத்தனை பயணிகள் பாதிக்கப்பட்டனர், யாராவதுக்கு மூச்சு திணறல் அல்லது மயக்கம் போன்ற எதுவும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டதா என்பது போன்ற தகவல்கள் இதுவரை முழுமையாக எதுவும் கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்த முதல்கட்ட தகவல் வரைக்கும் என்னவென்றால் இன்று கூட்டம் அதாவது விடுமுறை நாள் என்பதால் இன்று கூட்டம் குறைவாக இருந்ததாலும் அதன் காரணமாகவே பயணிகள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. அனிதா,
அங்கு சுமார் எத்தனை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர்? எத்தனை தீயணைக்கும் வண்டிகள் அங்கு இருக்கிறது? லைவா நம்ம தீயணைப்பு வண்டிகளை பொறுத்த வரைக்கும் 2-3 வண்டிகள் நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஒரு வண்டி ஈடுபட்டிருக்கிறது. இதில் பணியை பொறுத்த வரைக்கும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக காவல்துறையினரும் இங்கு நின்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். தற்போது வரைக்கும் தீயணைக்கும் பணி முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று நாம் நிச்சயம் சொல்லலாம். இதுக்கு முன்பாக அதாவது மற்ற இடங்கள் எதுவும் விபத்து எதுவும் மற்ற இடங்கள் எதுவும் தீர்ந்தால் அதை முழுமையாகவே இந்த பெட்டி முழுக்கவே எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாதவாறு முழுமையாக அந்த பெட்டி முழுக்கவே தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு பெட்டி முழுக்க என்று நாம் சொன்னாலும் இதன் ஒரு பகுதியிலேயே தீ விபத்து ஏற்பட்டு நாம் சொல்லலாம். நீங்கள் பார்த்தது போலவே அந்த பெட்டியில் அங்கு அதாவது வெறும் ஜன்னலின் ஓரம் மட்டுமே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் போன்ற எதிலுமே தீ விபத்து அதாவது அந்த இருக்கைகள் முழுதும் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. ரயிலின் இந்த ஒரு பெட்டி மட்டுமே முழுமையாக எரிந்திருக்கிறது அனிதா. தற்போது நம்ம பார்த்தோமானால் ஒரு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அனிதா. மதியழகன், காவல்துறை உயர் அதிகாரிகளோ அல்லது ஏதேனும் கட்சித் தலைவர்களோ அங்கு பார்வையிட்டனரா இந்த சம்பவத்தை? நிச்சயமாக இப்போதான் தீ விபத்து ஏற்படுகிறது. காவல்துறையினர் ஒருவராக வந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தை நேரில் பார்த்த ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக என்ன நடந்தது என்பது போன்ற தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த தீ விபத்து சரியா எத்தனை மணிக்கு ஏற்பட்டுச்சு? அது தீ விபத்து ஏற்படுப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ ஏழரை மணி நின்றுச்சு. 2 ஹவராக நின்றுட்டு 2 ஹவராக நின்று ஃபயர் இன்ஜின் வரத்துக்கு சரியான ரோடு கிடைக்கல. ரோடு இல்லாதனால ஃபயர் இன்ஜின் வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ரோடை முதல்ல சரி செய்யணும். ஓகே சார், இப்போ இதில் பயணிகள் யாருக்காச்சும் எதுவும் காயம் எதுவும் ஏற்பட்டுச்சா? இல்லை பயணிகள்லாம் எப்படி இறக்கி விடப்பட்டாங்க? அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்குதா? பயணிகள் எந்த பாதிப்பும் இல்லை. எந்த பாதிப்பும் இல்லை. யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை. ஃபயர் ஆனோடனே இன்ஜினை தனியாக பிரிச்சுட்டாங்க. அவங்க பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபயர் ஆகிட்டு ரயில்வே போலீஸோட நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அவங்க வந்தால் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஊர் பொதுமக்கள் நல்லா ஒத்துழைப்பாங்க. இருந்தாலும் அந்த ரோடு கிளியர் பண்ணி ரோடு போட்டு கொடுத்தா நம்மளுக்கு ஃபயர் சர்வீஸ் வரதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபயர் சர்வீஸ் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் ரொம்ப டிலே. இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே ஆஃப் பண்ணியிருக்கலாம். அதான் எங்களோட கருத்து. ரோடை கொஞ்சம் நல்லா இது பண்ண சொல்லுங்கள். ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட். அடுத்த நம்ம பொதுமக்கள் அதாவது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். இவர்கள் வைக்கும் முக்கிய கோரிக்கை என்னவென்றால் இந்த இடத்திற்கு அதாவது ரயில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு வருவதற்கு உரிய வழி இல்லை. அந்த உரிய வழியில் பாதை ஒழுங்காக அமைத்து கொடுத்தால் இன்னும் விரைவாக தீயணைப்பு வண்டி வந்திருக்கும். தீ இன்னும் சீக்கிரமாகவே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த விஷயத்தில் தமிழக காவல்துறை ரயில்வே போலீசாரை விட தமிழக காவல்துறை விரைவாக செயல்பட்டதாகவும் அவர்கள் தங்களுக்கு உரிய உதவிகளை செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தீயணைப்பு படையினரோடு பொதுமக்களும் சேர்ந்து இந்த தீயணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினருக்கு உதவி இருக்கிறார்கள். அதே போல தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் இறக்கி விடப்பட்டதால் ஒரு பயணிக்கு கூட எந்த விதமான அதாவது அவர்களுக்கு காயமோ அல்லது எதுவுமே ஏற்படவில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அனிதா, இருபட்சமாக தீ அணைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. தீ அணைக்கும் பணி முழுமையாக நிறைவடைந்திருக்கிறதால் தீயணைப்பு துறையினரும் இங்கிருந்து புறப்பட தயாருக்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அனிதா, மதியழகன், இந்த தீ விபத்து ஏற்பட்ட இந்த குறிப்பிட்ட பெட்டியானது ஒரு தனிப்பட்ட ரயில் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ளதா? இதனால் மற்ற ரயில்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லையா?
நிச்சயமாக, அதாவது இது வந்து வேளச்சேரியிலிருந்து கடற்கரையை நோக்கி தான் இந்த ரயில் சென்று கொண்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். அங்கு வந்து தான் பெருங்குடி ரயில் நிலையம் இருக்கிறது. அந்த பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு சிறிது தூரத்திற்கு முன்பாக தான் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ரயிலின் முன்புறமாக இருக்கக்கூடிய பெட்டிகள் தனியாக கழற்றிவிடப்பட்டு அங்கு நிற்க வைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு பின்னால் இருந்த பெட்டிகள் கழற்றிவிடப்பட்டு அது பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இங்கு பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். அது குறித்து நமக்கு முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. உடனே தீ விபத்து ஏற்பட்ட உடனே ரயில் பாதி வெளியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இருந்த பயணிகள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தீ மேற்கொண்டு பரவாமல் இருப்பதற்காக மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை மின் இணைப்பு இருந்திருக்கும் பட்சத்தில் தீ பரவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கக்கூடும். அதனால் வந்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக மின் இணைப்பை துண்டித்திருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல இதனால் பாதிப்பு என்பது நம்ம வரும்போதே பார்த்தோம். பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு முன்பாகவே கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு ரயில் வந்து பெருங்குடி ரயில் நிலையத்திற்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அந்த ரயில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒருவேளை ரயில் வரும் பட்சத்தில் இங்கே தீயணைக்கும் பணி பாதிக்கப்படும். அதாவது ரயிலை இயக்க முடியாது என்பதால் ரயில் அங்கே நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அனிதா, மேற்கொண்டு இந்த ரயில் சேவை மீண்டும் எப்பொழுது தொடங்கும், அதற்கான வேலைகள் என்னென்றால் தீயணைக்கும் பணி முழுமையாக தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு வருகிறார்கள். நம்ம அதை பார்க்கலாம். இதற்கு இந்த ரயில் பெட்டி இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த ரயில் பெட்டி அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் தான் இந்த பாதையில் வந்து ரயில் போக்குவரத்து இயக்கப்படும். அதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பது இதுவரை நமக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அனிதா, மதியழகன், இந்த காரணத்தினால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று ஏதாவது கணிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன காரணம் என்று கூறுகிறார்களா உயரதிகாரிகள்? இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து இதுவரை தகவல் எதுவும் தெரிவிக்க வேண்டியதில்லை. இந்த காரணத்தில் தான் தீ விபத்து ஏற்பட்டு இருப்பதாக இதுவரை நமக்கு எதுவும் தெரியவில்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், தீயணைப்பு துறையினர் வந்து தற்பொழுது இந்த இடத்தை வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தீ தற்பொழுது தான் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ரயில்வே வாரிய அதிகாரிகளுடன் தற்பொழுது தீயணைப்பு வீரர்களும் வந்து என்ன மாதிரியான தீ விபத்து நடந்திருக்கிறது, எதனால் இதற்கான விசாரணை என்பது இனிமேல் தான் தொடங்கும். நம்ம சில காவல்துறையினரிடம் கேட்ட பொழுது காரணம் குறித்து எங்களுக்கு உடனடியாக எந்த தகவல் எதுவும் வரவில்லை. அதற்கான உரிய விசாரணை நடத்தப்படும். விசாரணை நடத்தி முடிக்கப்பட்ட பின்னர் தான் இதற்கான காரணம் என்பது நமக்கு தெரியும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பரவுவது தற்போதைய நிலைமை வரை அவர்களது முதல் நோக்கம் என்னவென்றால் தீயை கட்டுப்படுத்த வேண்டும், தீ மேலும் பரவாமல் பார்த்து கொள்ள வேண்டும், தீ மேலும் பரவாமல் ஏற்படுவதற்கு விபத்துக்கள், அதாவது அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்வதை முதலில் தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு முதலில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் தீ என்பது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. இதன் பின்னரே விசாரணை நடத்தப்பட்டு எதற்கான காரணம் என்பதை அறிவிப்பார்கள். அனிதா, மதியழகன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.